ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசைன் வில்லேஜ்னா. இந்த டிசைனோட நெக் வந்து தாஜ்மஹால் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் பார்க்கலாம், என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க போய் பாருங்கள். இந்த வீடியோஸில் எப்படி வந்து ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது, ஆக்சுவலி கட் ஒர்க் இல்லாமல் எப்படி வந்து நெட் அட்டாச் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா நெட்டும் நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வரதை வந்து இன்னொரு இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து எந்த ஒரு பிசுறுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஒர்க் முடிக்கணும், ஆக்சுவலி அவங்க சீக்கிரமாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கிளியராகவும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கு நெட்டே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேமில் வந்து போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து போட போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம எப்பயுமே கட் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் போடுறோம். ஸோ இதில் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம ஒர்க் முடிக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆகணும், நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து நெட்டில் ஒர்க் கேட்டிருந்தாங்க. அவங்க பட்ஜெட் வந்து 3000 கேட்டிருந்தாங்க. சப்போஸ் நம்மளுக்கு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. எப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து அந்த நெட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க் போட்டிங்கன்னு சின்ன சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் அட்டாச் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த பிசுறுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும். இதோட மெட்டீரியல் எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக மெட்டீரியல் கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கிக்கிங்க. ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு என்னோடய சேனல் நிறையாவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். நிறையா வந்து ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் வந்து பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிசுறுமே வராது, எதுவும் கட்டும் ஆகலை, நல்லாவே வந்திருக்கு ஒர்க்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ லைன் ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம நெக்குக்கு போட்டலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன் வந்து சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸ் வச்சு ஒரு லைன் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு அடுத்ததுக்கப்புறமா சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ கஸ்டமர் ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு தெரியும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 3mm பீட்ஸு, குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இது வந்து பேர்ல் பீட்ஸு. எல்லாமே உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு இப்போ காட்டிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நோட் பண்ணிக்கிங்க, என்னென்ன மெட்டீரியல் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு தெரியலனா நோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை கூகுளில் போட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை யூடியூப் சேனல் நிறைய சேனல்ஸ் வந்து நிறையாவே இந்த மாதிரி ஒரு இதுக்குமே என்ன மெட்டீரியல் பேர் சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நான் சொல்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3mm பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ 3mm லைன் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல்சேலே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் போடணும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 ப்ளவுஸு 20 ப்ளவுஸ் வரைக்கும் எனக்கு போட்டதுக்கப்புறம் ஃபேட் ஆகலைன்றதுக்கப்புறம் தான் அந்த பிராண்டே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ நெக்குக்கு நம்ம எப்படி லைன் வந்து போட்டோமோ அதே தான் வந்து இதுலேயும் போட்டிருக்கேன். ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ ரேண்டமாக ஒரு வந்து கோல்டனும் அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட்ஸ்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம வச்சுருக்கோம். இதோட கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க நெக் டிசைன் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டு ஒரு 4mm பீட்ஸை ஒன்று சிங்கிளாக வைக்கிறதுக்காக அதை ஃபுல்லாக லாக் பண்ணி நம்ம ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கட்டும். ஸோ என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஒர்க் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே ஸ்லீவ் பற்றி தான் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தாஜ்மஹால் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணிங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு தனி லாங் வீடியோவே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி நெட்டில் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். ஃபைனலாக ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் இது இன்னொரு ஸ்லீவ் எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு அதே சேம் டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணது தான் உங்களுக்கு கிளியராக காட்டுறோம். ஸோ ரெண்டுமே சேம் டிசைன் தான். நெக்கு என்னோடய சேனலில் முன்னாடி ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் ஸ்லீவ் மேக் பண்ணுறது, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். என் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி டிசைன் வரைக்கும், ப்ரைடல் ஒர்க் வரைக்குமே எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் எப்படி போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ கண்டினியூஸாகவே நிறையா வியூஸ் போகுது. ஸோ எல்லாமே உங்களால் தான், உங்களுக்காக தான் நான் வீடியோஸ் மோட்டிவேஷனாக இருக்கும் வியூஸ் போக போக. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதே பார்க்கும்போது ஓகே கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுவோம், நம்மளால் 4 பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்காகவும் கற்றுக் கொடுத்ததுக்காகவும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அழகாகவே ஒர்க் வந்துருச்சு. இது பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் ஒர்க்குமே நம்மளுக்கு ஃபினிஷிங் ஒர்க்காகவே கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட் ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் லெவல் நல்லாவே வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நெட்டில் மட்டும் லைனிங் இல்லாமல் மேலே மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெட்டில் இருக்கிறது நெட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ மேலே மட்டும் லைனிங் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிங்க. குண்டு ஊசி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் லெவல் கரெக்டாகவே வரும். தெரியுதுங்க? இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 ஃபுட்டரை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த ஒர்க் போட்டதுக்கு மேலே ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் 1 ஃபுட்டரை வச்சு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் லெவல் கரெக்டாக கிடைக்கும். நெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராது. ஸோ அதில் ஸ்டிச் ப்ராப்பராக விழும். ஸோ அதுக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 1 ஃபுட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போடுறோம். நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபைனல் வரைக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யாரும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஸோ ஜஸ்ட் அது மேலே ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒர்க் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3000 தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அது மேலே ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி அதை நம்ம நெட்டு அட்டாச் பண்ணதா நெட்டில் எப்படி மடித்து தைக்கிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணிப்போல அது ஸ்லீவ்க்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுட்டரை இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஸ்டிச் போடுறீங்க சொல்லிட்டு. ஸோ ஃபுட்டர் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜாக் F5 மிஷினில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்ட்டு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டிச் ப்ராப்பராக விழும். ஸோ ஜஸ்ட்டு ஃபேப்ரிக்கை நகர்த்தி நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதில் கிளியராக உங்களுக்கு ஸ்டிச் விழும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? நிறைய பேர் ஸ்டிச் விழுதா சிஸ்டர் சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஸ்டிச் விழுது.
உங்களுக்கே தெரியும் பாருங்க, பேக் சைடில் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் விழுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஜாக் எஃப்ஐ மிஷின் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேலே வந்து ஸ்டிச் போட்டு விழுந்துருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபுட்டரை வச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் லெவலுமே வந்து பேக் சைடில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ எந்த லைனிங்குமே வந்து உள்ளே வர மாதிரி அதாவது நெட்டில் வந்து வர மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்லாம் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டு ஸ்லீவோட டிசைனை வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கிறதுல அது ஸ்டிச் வந்து மேலே போட்டுகிட்டே வரணும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு ஸ்லீவுக்குமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் லெவல் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதேமாதிரி ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதை வந்து அதில் மாதிரி ஸ்டிச்சிங்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மாடலில் வந்து ஸ்கேலப் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுறதால தான் எனக்கு கண்டினியூஸாக கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்காக இருக்க டிசைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைட் எவ்வளோ இருக்குது, கஸ்டமரோட ஸ்லீவ் ஹைட் எவ்வளோ இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நெட் ஃபேப்ரிக்லாம் வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி டிசைன் வந்து நெட்டு வந்து அவங்க கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து பண்ணி நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை அவங்க வந்து ப்ளவுஸை பார்த்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இன்னொரு நம்மளோட கஸ்டமர் மூலியமாக தான் கிடைச்சாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஸ்லீவ் டிசைனு. அவங்க ஹைட் எவ்வளோ மார்க் பண்ணியாச்சு. இதே தான் சேம் இன்னொரு ஸ்லீவுக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஸ்லீவுமே உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் ஃபினிஷிங்காகவே வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். பட் வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் வந்து ஸ்லீவ் கிட்ட பிளைனாக இருக்குது சிஸ்டர், அதை எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஹேங்கிங் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேங்கிங் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முட்டை ஷேப் சொல்லுவோம்ல, அந்த ஷேப்பில் இருக்க ஹேங்கிங் வந்து போடலான்னு 5 வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்க கிறிஸ்டல், அதுக்கப்புறம் எட்ஜில் வந்து ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங் போட்டுட்டோம். கஸ்டமருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல சிஸ்டர், கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் போட்டு கொடுத்துருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவும் ஒர்க் வந்து பிடிச்சிருக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க கசின்காக வந்து பியூபிட்டி ஃபங்க்ஷனுக்காக பண்ணது. கஸ்டமருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து, ஒர்க்குமே ரொம்ப ஃபினிஷிங்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த நெக் டிசைன் எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோவாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.